மார்ச் 9 உரோமை நகர் புனித பிரான்சிஸ். ரோமை நகரில் வாழ்ந்த பவுல் பூசா ஜெகபெல்லா பெற்றோருக்கு கிபி 1384 ஆண்டு பிறந்தார் பிரான்சிஸ். சிறுவயது முதல் இறைபக்தியில் வளர்ந்த பிரான்சிஸ் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்வதற்கு விரும்ப பெற்றோரின் விருப்பப்படி தனது 12வது வயதில் திருமணம் செய்து கொண்டார். தன் விருப்பத்தின்படி வாழ முடியவில்லை என்பதினால் கவலைக்குட்பட்ட பிரான்சிஸ் பட்டினி கிடந்து அழுததினால் உடல் நோயுற்று படுக்கையில் விழுந்தார். படுக்கையில் கிடந்த பிரான்சிஸிற்கு புனித அலெக்சிஸ் கனவில் தோன்றி ஆறுதல் தந்து இறைவனின் உடனிருப்பை அறிவிக்க பிரான்சிஸ் குணம் பெற்றார். 3 குழந்தைகளுக்கு தாயான பிரான்சிஸின் குழந்தைகள் கொள்ளை நோய்க்கு பலியாக இப்பெரும் துன்பத்தை மனவலிமையோடு ஏற்றுக்கொண்டார். உரோமை நாட்டில் கடுமையான வெள்ளத்தினால் பஞ்சம் ஏற்பட பிரான்சிஸ் தன் உடைமைகளை விற்று மக்களுக்கு உதவிகள் செய்தார். ஆதரவற்றோருக்கும் முதியவர்களுக்கும் ஆண்டவரின் பணிகளைச் செய்ய விரும்பிய பிரான்சிஸ் புதிய துறவற சபையினை தோற்றுவித்து இறைப்பணிகளைச் செய்தார். தன் வாழ்நாளில் சுமார் 97 முறைகள் ஆண்டவர் இயேசுவினை காட்சியாக கண்ட பிரான்சிஸ் கிபி 1440 ஆண்டு மார்ச் 9 நாள் விண்ணகமடைந்தார். உரோமை நகரில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு முதலில் இல்லம் அமைத்து இறைப்பணிகளைச் செய்த பிரான்சிஸினை திருத்தந்தை 5ஆம் பவுல் கிபி 1608 ஆண்டு மே 29 நாள் புனிதராக உயர்த்தி வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித பிரான்சிஸ் திருவிழாவினை மகிழ்வோடு கொண்டாடுகின்ற நாம் சாலை விபத்தில் பலியான ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம்.